ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் அடுத்த 4 வரிகள் கற்றுக்கலாமா? ஓம் நமோ விஷ்ணவே பிரப விஷ்ணவே ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான அசேஷேன ஸ்ருத்வா தர்மானசேஷேன பாவனானி ச சர்வசஹ யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாப்ய பாஷத. ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச ஜகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்னாம சஹஸ்ரேண புருஷ சததோத்திதஹ தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்த்யா புருஷமவ்யயம் த்யாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச யஜமானஸ்தமேவ ச. எல்லோரும் ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்குறங்கோ, பார்க்குறங்கோன்னு தெரியுது. இன்னும் நிறைய பேர் இதை கற்றுக்கோங்கோ. நான் சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் போல இருந்தால் நீங்கள் கமெண்ட்டை தாராளமாக உங்கள் அம்மாவாட்டும் உங்கள் அக்காவாட்டும் நீங்கள் என்னை நினச்சி சங்கோஷப்படாமல் இன்னும் மெதுவாக சொல்லிக் கொடுங்கம்மா, இன்னும் கொஞ்சம் நிதானமாக ஒரு வார்த்தையாக சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் கூட நான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். அதனால் அது சொல்கிறதுக்கோ அதை கமெண்ட்டில் கொடுக்கறதுக்கோ நீங்கள் சங்கோஷப்பட வேண்டாம். நம்ம அப்படி சொன்னோம்னா நம்மளுக்கு தான் இல்லை போல இருக்குது, அப்படி யாராவது கேலி பண்ண முடியும். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எதுவுமே உலகத்தில் கேலியே கிடையாது. எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுட்டே இந்த உலகத்தில் பறக்கலை. எனக்கு ஒன்று தெரிஞ்சுதான் அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கும், அவ்வளோதான் இந்த வித்தியாசம். சரியா? அதனால் உங்களுக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லித்தர மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மெதுவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட உங்களுக்கு நான் மெதுவாக சொல்லிக் கொடுப்பேன். நல்லா கற்றுட்டு பயன்பெறலாம். இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.